வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல இந்த காவியம் எப்படிப்பட்டது, யாரோட வழியில வந்ததுன்னு கம்பர் ரொம்ப அழகா சொல்ற இடம் இது. சரி, பாட்டுக்குள்ள போவோமா? தேவபாடையின் ஈக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு அரோ. இந்த ராமகதையை தேவமொழியான சமஸ்கிருதத்துல முதல்ல எழுதினவங்க 3 பேர். அதுல முதன்மையானவரும் வாக்குல சிறந்தவருமான வால்மீகி முனிவர் சொன்ன வழியில தான் நான் இந்த கதையை அழகான தமிழ் ஸ்பாட்ல சொல்லியிருக்கேன் என்கிறார். கொஞ்சம் ஆழமா பார்த்தா இதுல எவ்வளவு நயம் இருக்கு பாருங்க. தேவபாடை அப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்றார். அந்த காலத்துல சமஸ்கிருதம் தேவ மொழி, உயர்ந்த மொழி அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு. மூவரானவர் வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர் இவங்க 3 பேரையும் குறிப்பிடுகிறார். ஆனால் அதுலேயும் ஒரு நயம். மூவர் ஆனவர் தம்முளும் அப்படின்னு சொல்கிறப்போ 3 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. முந்திய நாவினான் அப்படின்னா முதன்மையானவரும் வாக்குல சிறந்தவருமான வால்மீகி முனிவரை குறிக்குது. நாவினான் அப்படிங்கிற வார்த்தை கம்பர் எவ்வளவு அழகாக வார்த்தைகளை தேர்வு செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நாக்குன்னா வெறும் பேச்சு மட்டும் இல்லை, அதில் ஒரு வல்லமை, ஒரு சிறப்பு இருக்கணும் இல்லையா? அதைத்தான் கம்பர் இங்கே சொல்கிறார். வால்மீகி முனிவரோட வாக்கு அவ்வளவு சிறப்பானது, வலிமையானது, சத்தியம் நிறைஞ்சது. நான் என்னமோ பெரிய ஆள் கிடையாது, வால்மீகி சொன்னதை தான் தமிழில் பாட்டாக தந்திருக்கேன் அப்படின்னு கம்பர் அடக்கமாக சொல்கிறாரு. ஆனால் தமிழ் பாவினால் அப்படிங்கிற இடத்துல தமிழ் மொழியோட இனிமையையும் பாட்டோட அழகையும் நம்ம உணர முடியுது. இது உணர்த்திய பண்பாரோ. ஆரோ அப்படின்றது ஒரு அசைச்சொல். இதை நான் உணர்த்திய விதம் அப்படின்னு தன்னடக்கத்தோட சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் தன்னோட பணிவையும் அதே நேரத்தில் தமிழ் மேலே அவருக்கு இருந்த காதலையும் வால்மீகி முனிவர் மேலே அவருக்கு இருந்த மரியாதையையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்லலை, வால்மீகி சொன்னதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை தன்னோட தனித்துவமான தமிழ் நடையில் அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி நண்பர்களே, இன்னொரு அழகான பாட்டோட வேறொரு நாளில் சந்திப்போம்.